எம்மா இடம் ஒண்ணு விலைக்கு வருதுன்னு சொன்னோம்ல, அத பத்தி தான். இடத்த பத்தி பேசுறதுக்கா? அப்ப இரு, என் மருமகளை கூப்பிடுதேன். இருக்கட்டுமா, நம்ம முதல்ல பேசி முடிச்சுக்கிடுவோம். ஏல மக்களே, என்னதான் இருந்தாலும் உனக்கு இப்ப கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆன பிறகு உன் பொண்டாட்டிக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் நம்ம வீட்ல பண்ணக்கூடாது. இரு, அவளை கூப்பிடுறேன். ஆமாண்ணே, அன்னைக்கு தெரியாம நம்ம வீட்ல எந்த விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. மருமகளே, சின்ன பொண்ணு, ஒரு இடம் ஒண்ணு விலைக்கு வருது. அதை வாங்குறதுக்கு பணம் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர்கிட்ட கொஞ்சம் பணம் கைமாத்தா வாங்கிக்கிட்டோம்னா புறவு கொடுத்துக்கலாம்ல திருப்பி. இடம் வாங்குறதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனா கடன் வாங்கணும்னு சொல்றீல்ல, அதுதான் கொஞ்சம் இடிக்கி. நம்ம சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைப்பாங்க இவங்க திருப்பி தருவாங்களோ தரமாட்டாங்களோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முன்னால நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு தேவையான பொருள் வாங்குதோன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கடன் கொடுக்காம இந்த பொருள் எல்லாம் வாங்குதோமே அப்படின்னு ஒரு சங்கடமா இருக்கும். அப்ப என்னதான் செய்யணுங்க? என்கிட்ட நகை இருக்கலாங்க, அதை அட வச்சு இடத்த வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நகையும் திருப்பிடலாம். பிறகு சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கினா கடன் அன்பை முறிச்சிருங்க. அதனாலதான் சொல்லுதேன், என் மருமக சொன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும்.